2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த பல்வேறு ஜோதிட கணிப்புகள் தற்போது விவாதிக்கப்பட்டு வருகின்றன. முக்கிய ஜோதிடர்களின் கணிப்புகளின்படி இந்த தேர்தல் ஒரு பெரிய மாற்றத்தையோ அல்லது கடுமையான போட்டியையோ உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜோதிட ரீதியாக கூறப்படும் சில முக்கிய கருத்துக்கள் இதோ. கடுமையான போட்டி 2026 ஏப்ரல் மே காலகட்டத்தில் கிரக நிலைகள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறதால எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைப்பது கடினமாக இருக்கலாம் என்றும் கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்புள்ளதாகவும் சில கணிப்புகள் தெரிவிக்கின்றன. திமுக டிஎம்கே முதல்வர் ஸ்டாலினின் கும்பராசிக்கு குரு மற்றும் சனியின் பெயர்ச்சிகள் சாதகமாகவும் பாதகமாகவும் கலந்தே உள்ளன. ஒரு புறம் ஆட்சி தொடர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் வாக்கு சதவீதம் குறையலாம் அல்லது நெருக்கடியான சூழல் நிலவலாம் என்று கணிக்கப்படுகிறது. அதிமுக ஏஐஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமியின் ரிஷபராசிக்கு 11 சனி அமர்வதால் அவருக்கு பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சில ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதனால் அதிமுக பலமான போட்டியை வழங்கும் என்று சில ஜோதிடர்கள் கூறுகின்றனர். தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே நடிகர் விஜயின் கடகராசிக்கு குருவின் பெயர்ச்சி ஜென்மகுரு அவருக்கு அதிக மக்கள் செல்வாக்கையும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவையும் தரும். அவரது கட்சி கணிசமான இடங்களை பிடித்து மற்ற கட்சிகளின் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக கிங்மேக்கர் இருக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. கிரகங்களின் தாக்கம் 2025 நடக்கும் சனி பெயர்ச்சி மீனராசிக்கு சனி நுழைவது பிரளய சனி என்று சிலரால் அழைக்கப்படுகிறது. இது அரசியலில் எதிர்பாராத திடீர் திருப்பங்களையும் பழைய தலைமுறையை விட புதியவர்களின் எழுச்சியையும் ஏற்படுத்தும் என்று ஜோதிடர் வாமனன் சேஷாத்ரி போன்றோர் கணித்துள்ளனர். மற்ற கட்சிகள் நாம் தமிழர் கட்சி, என்டிகே மற்றும் பாஜக பிஜேபி ஆகிய கட்சிகளின் கிரக நிலைகளும் சில குறிப்பிட்ட தொகுதிகளில் மாற்றத்தை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 2026 தேர்தல் முடிவுகள் மிகவும் குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் அமையும் என்றும் தமிழக அரசியலில் இது ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என்றும் ஜோதிட வட்டாரங்களில் பேசப்படுகிறது. வணக்கம்.